நமஸ்காரம். இன்றைக்கி நாள் 3 பாத யாத்திரை வெற்றிகரமாக நாகலாபுரத்தில் வேதநாராயணன் டெம்பிள்லேருந்து, அதாவது மச்சநாராயணன் சொல்லுவாங்க. மச்சநாராயணன்னா பெருமாளோட அவதாரம். ஸோ கோபுரம் பார்த்துக்கோங்க, இங்கே பாலாலயம் நடக்குது. இன்னும் 2 நாளில் கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. இங்கே பெருமாளுக்கு வேதநாராயணன் பேர் வந்த காரணம், சோமாசுரன்ற ஒரு அசுரன் வேதத்தெல்லாம் கடலுக்குள்ளே ஒழிச்சிட்டதுனால பெருமாள் கடலுக்குள்ளே மீன் அவதாரமாக எடுத்து அந்த வேதங்கள்லாம் மீட்டுறதா ஒரு ஐதீகம். ஸோ அதனால் இங்கே சுவாமிக்கு வேதநாராயணன்ற பேரும் மச்சநாராயணன் சொல்லுவாங்க. இன்றைக்கி 3வது நாள் நம்ம பாத யாத்திரை இனிதே ஆரம்பிக்கிறோம். நாராயணன். நம்ம ராமகிரியை நோக்கி அடுத்த பயணம் போயிட்டு இருக்கோம். போகிற வழியில் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சும்மா பியூட்டிஃபுல்லாக ஏர் விடுறாங்க, சுற்றி வயல்வெளி. இன்னும் இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர். சாமி அடியேன் மலையை காட்டுங்கோ. இப்போது அந்த கோபுரம் தெரியுதா? அந்த கோபுரம் தான் ராமகிரி காலபைரவர் கோவில். அங்கே போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் ஏறிடுவோம்னு நினைக்கிறேன். அந்த எண்டில் ரைட் எடுத்தால் மலை ஏறிட்டு அந்த கோயிலோட சிறப்பை அங்கே போய் சொல்கிறோம். நாராயணன். இந்த சந்நிதி பார்த்திங்கன்னா ராமகிரி காலபைரவர் சந்நிதி. இதுக்கு மேலே தான் நான் கீழே இருந்து உங்களுக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த சந்நிதியை தான் நாங்கள் ஏறுறோம். மலையில் ஒரு சிறப்பு மிக்க வாய்ந்த முருகர் இருக்கார். ஸோ இப்போ அபிஷேகம் நடக்கிறதுனால முதல்ல அவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே நம்ம ராமகிரி சிறப்பை சொல்கிறேன். நாராயணன். பதியன நாடி திருப்பதி வந்தோம், படிகளில் வாழ்வின் கதி கண்டோம். முருகா முருகா முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, கந்தவேல் முருகனுக்கு அரோகரா. தேடி மலை வருவார்கள் கோடி, உன்னை பணிந்தாடி பாடி. ரெகுலராக இந்த மாதிரி மலை மேலே இருக்க கோயிலை நம்ம சேவிச்சாலே நம்ம உடம்பு ஃபிட்டாகி சாமியை பார்க்க மனசும் ஃபிட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம மலை மேலே இருக்க கோயிலை முடிஞ்ச அளவுக்கு கார்லேயோ 2 வீலர்லேயோ போகாமல் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம நடந்து சுவாமியை சேவித்தோன்னா, சாமியை சேவிக்கும் போது நம்மளுக்கு எப்படி மனசு தெம்பாகுதோ, இந்த அளவுக்கு நம்ம ஏறும்போது நமக்கு உடம்பும் நல்ல தெம்பாயிடும். முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அந்த காலத்தில் அதனால தான் மலை மேலே கோயில் வச்சுருக்காங்களான்றது சரியாக தெரியல. பட் நம்ம சில விஷயங்களை பயன்படுத்திப்போம். ஓம் நமோ நாராயணாய, ஓம் நமோ நாராயணாய. கலி தீர வருவார்க்கு வழி காட்டுவாய், கை நீட்டுவாய், அவர் கரம் தூக்குவாய், நிலை கூட்டுவாய். சீக்கிரம் சாமி தரிசனம் பார்க்கலாம். உருவாய் அருவாய் உளதாய் விலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகா, எல்லாரும் நல்லா இருக்கணும். பதியன நாடி திருப்பதி வந்தோம், படிகளில் வாழ்வில் கதி கண்டோம். பதியன நாடி திருப்பதி வந்தோம், படிகளில் வாழ்வின் கதி கண்டோம். உனை தினந்தோறும் தேடி மலை வருவார்கள் கூடி. எப்பவுமே கோவில் வந்த உடனே நம்ம சாமி கும்பிட்டு உடனே நிறைய பேருக்கு கிளம்புற பழக்கம் இருக்குது. அப்படி இல்லாமல் சாமி கும்பிட்டு முடித்த உடனே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷமோ இல்லை டைம் கிடச்சா 10-15 நிமிஷம் கூட ஒரு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுங்கள். நீங்கள் அந்த தியானத்தில் நீங்கள் எதையும் கட்டாயம் நினைக்க வேண்டாம். சாமி முகம் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் உங்கள் மனசு எதை நோக்கி அலைப்பாயுதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள்.
2வது இந்த மாதிரி நீங்கள் அமைதியாக இருக்கும்போது எப்படியோ எல்லாருக்குள்ளேயும் ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்கோம். நீங்கள் அந்த மாதிரி அமைதியாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த அமைதிக்கான விட தெளிவு கட்டாயம் கிடைக்கும். ஸோ இதுதான் தியானத்தோட முக்கியத்துவம். முடிஞ்ச அளவுக்கு டைம் கிடைக்கிறவங்க தியானத்தை மேற்கொள்ள பாருங்கள். நாராயண. ஆக்சுவலாக சொல்லப்போனால் நாங்கள் ராமகிரி வந்து மலையை வந்து கீழே இருந்து தான் கும்பிட்ருக்கோம். இந்த வாட்டி தான் எங்களுக்கு முதல் முறையாக முருகரை, அதுவும் செவ்வாய்க்கிழமை அபிஷேகம் திருப்தியாக பார்த்தோம். ரொம்ப நல்லா இருக்குது இந்த பிளேஸு, இந்த இடத்தோட அமைப்பு, டோப்போ வியூவு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. முருகா உன் கருணையே கருணை. ஸோ காலபைரவருக்கு விளக்கு ஏற்றியாச்சு. இவங்கெல்லாம் தான் காலபைரவரோட வாகனம். ஸோ காலபைரவரோட வாகனத்தினால தான் நம்ம வீட்டிலலாம் இவங்க காவல் காக்குறாங்க. காலபைரவருக்கு இங்கேருந்தே நம்ம அகல் விளக்கு எதிர்க்க இருக்க சிவனுக்கு நம்ம காமிச்சிடுறோம். நானுடைய சிவனே போற்றி, என் நாட்டோக்கு இறைவா போற்றி, நம்ம சிவாய வாழ்வி, நாதெல்லாம் வாழ்வி, காசி விஸ்வநாதருக்கு ஜெய். சிவசிவா சிவசிவா சிவசிவா. குட்டி ஓட பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஊற்று வருது. தண்ணி கம்மியாக இருக்குது, இல்லைன்னா ரொம்ப அழகாக ஊற்று வரும். நடுவில் நம்ம இளநீர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுங்கு, இதெல்லாம் கிடச்சா வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம நடக்கும்போது ஹீட் ஆகிடும், அது நம்மளை குளுமைப்படுத்தும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்ம உடம்பை எவ்வளோ குளுமையாக வச்சுக்கிறோமோ இந்த 5 நாள் நமக்கு எந்த விதமான சைடு எஃபெக்டை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அச்சோ, என்ன க்யூட்டாக சாப்பிடுது பாருங்களேன். ஐயோ, வடை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சூப்பர் சூப்பர். என்ன வடையா? மசால் வடை, மசால் வடைதாயா? அருஞ்சுவையும் நாக்கில் உட்காந்து நடனம் ஆடுது. சாமி, பாத யாத்திரையா? ஆமாம் சாமி, திருப்பதி 3வது நாள். 3வது நாளா? ஏன்னா தண்ணி குடிக்கிறீங்களா? இப்போ நாள் 3 நம்ம புத்தூர் நோக்கி பயணம் போயின்னு இருக்கோம். நான் ஒவ்வொரு மாதமும் 1ஆம் தேதி வந்து திருப்பதி போவேன். அப்போது இந்த ரோடை யூஸ் பண்ணும்போது இப்போ நடக்கிற இந்த பிட்டை நான் இப்போ கண்ணு கட்ட தூரம் ஒரு கிலோமீட்டர் வரையும் தெரியும். இந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை நான் வந்து ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே வந்து நம்ம வந்து கடந்துடுவோம். பட் இப்போ அந்த 1 கிலோமீட்டர் தூரத்தை நம்ம கடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுது. மேலும் வெயிலும் கடுமையான வெயில். ஸோ இதில் என்ன சொல்ல வரோன்னா, நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த விஷயத்தை நம்ம நல்லா அனுபவிக்க கற்றுக்கணும். அப்படி அனுபவிச்சாதான் நம்ம நம்மக்கிட்ட என்ன இந்த யூனிவர்ஸ் கொடுக்குதோ அதை நம்ம வந்து முழுமையாக ரிசீவ் பண்ண முடியும். ஸோ இப்போ நடந்து போகும்போது தான் தெரியுது, நம்ம காரில் போகும்போது சில நேரத்தில் இந்த வழியெல்லாம் நம்ம பார்க்காம சரியாமல் நம்ம
அவசரப்பட்டு கடந்து விடுறோம். ஸோ அதனால் வாழ்க்கையை ஒரு விஷயமும் அனுபவித்து வாழுங்க. ஸ்வீட் விட்ட பார்த்துக்கேன். ரசம் இல்லையா? இல்லை ஒன்று தான். ஆமாம், இந்த வண்டி தான் ஒரு ஒன்றாதீங்க. ஸ்வீட் போட்டு நமஸ்காரம். நாள் 3 இன்று இனிதே முடிந்தது. அடுத்த விரிவாக்கம் நாளை பார்ப்போம். நன்றி.